Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்காக. வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபீச்சர் இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு. வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபீச்சர் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க இந்த வீடியோட எண்ணில். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் உங்கள் ஓன் நம்பருக்கு எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது. இப்போ சிக்னல் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப்னு சொல்லி சிக்னல் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து முக்கியமான மெசேஜ், நமக்கு உண்டான மெசேஜ், நமக்கு தேவையான மெசேஜஸை வந்து நம்மளே சேவ் பண்ணி வைக்கணும், யாரு கூடயும் ஷேர் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்து நோட் டு செல்ஃப்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இல்லை. பட் இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் நமக்கு நம்மளே மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் நம்பருக்கே வந்து உங்களுக்கு தேவையான மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி எப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்டை சேவ் பண்ணாமே மெசேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதுலேயும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து WA.ME/ அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் கண்ட்ரி கோடோட டைப் பண்ணி, அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா HTTP WA.ME/91 உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் வர க்ரோமில் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா கண்டினியூ டு சேட் வரும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கே ஒரு சேட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மெசேஜ், முக்கியமான மெசேஜஸ், இல்லை உங்களுக்கு ஒரு நோட்ஸே எடுக்கணுமோ, எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அந்த சேட் விண்டோவில் டைப் பண்ணி சென்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மெத்தட் 1. ஆப்ஷன் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட க்ளோஸ் நம்பர், இல்லை உங்களோட அல்டர்னேட்டிவ் நம்பர், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் ஒரு கான்டாக்டை மட்டும், ஒரே ஒரு கான்டாக்டை மட்டும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி ஒரு நேம் கொடுத்துக்குங்க. அந்த நேம் கொடுத்துட்டு குரூப் ஓப்பன் ஆன ஒட்டி அந்த ஒரு கான்டாக்ட், நீங்கள் ஆட் பண்ண கான்டாக்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க அந்த குரூப்பில் வந்து. இப்போ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்கள் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான மெசேஜஸை வந்து அந்த குரூப்பில் சென்ட் பண்ணி அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து ஈஸி ஆக்சஸ்க்காக அந்த சேட் விண்டோ, ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த சேட் விண்டோவை வந்து பின் டு டாப் கொடுத்து டாப் பொசிஷனில் வர மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் விண்டோவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜஸை வந்து அதில் ஷேர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து சிக்னல் ஆப்பில் இருக்க நோட் டு செல்ஃபுக்கு அல்டர்னேட்டிவாக எப்படி நம்ம நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியுன்றதுக்கான 2 ஆப்ஷன்ஸு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இவ்வளோ நாள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. திங்க் பண்ணவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.